ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டை ஹோம் டூர் காட்ட போகிறவங்களுக்கு அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பொண்ணான ஆதரவு வந்து லைக் பட்டன் மூலயமா தெரியப்படுத்துங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, போகலாமா? இதுதான் வந்து எங்கள் வீட்டோட மெயின் கேட்டுங்க. ஓகே, அப்படியே இப்படி வந்தோன்னா ஓகே, நான் உங்களுக்கு வந்து பேக் கேமராவில் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்ததோ எங்கள் வீட்டில் வந்து இது ஒரு ரூம்னு நினச்சிக்காதீங்க. இது வந்து ரூம் இல்லை, இது வந்து பாத்ரூம். இது வந்து ஒரு நார்மல் டாய்லெட் தான். நெக்ஸ்ட் அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இதுதாங்க எங்கள் வீடு. ரொம்ப நாள் நீங்கள் கேட்ட ஹோம் டூர். ஓகேவா, இதுதான் எங்கள் வீடு. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கா? மேலே வந்து காலியாக தான் இருக்குது, கீழே வந்து மேலே வந்து காலியாக இருக்குது. வந்த உடனே ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் இருக்குது, மேலே போகிறதுனால ஸ்டெப்ஸ் இருக்குது. மேலே போனால் வந்து படிகுண்டு இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை, காலையில் எடுத்துகிட்டு இருக்கோம். படி இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட், அப்புறம் வந்து வாஷிங் மிஷின்லாம் இங்கே தான் வச்சுருக்கோம். இப்படி இருந்து வந்தீங்கன்னா இங்கே வந்து ஊஞ்சல் இருக்கு. நாங்கள் ஊஞ்சல் ஆடுவோம். ஈவினிங் டைம் ஆனால் வந்து ஊஞ்சல் ஆடிக்கிட்டு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு அதெல்லாம் நல்லாயிருக்கும். இது வந்து நான் எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்க ஊஞ்சல் ஆடுறதுக்காக வாங்கி வச்சுருந்தேன். நல்லா இருக்கா? வாங்க அப்படி வீட்டுக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போய் வீடு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். வாங்க போகலாம். வாங்க, வெல்கம் எங்கள் வீட்டுக்கு. வாங்க, வெல்கம். வாங்க 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 வாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களோட ஹால். சூப்பராக இருக்குதா? உள்ள வாங்க. ஹால், இது வந்து ஹாலு. இது சோஃபா, அதெல்லாம் நார்மலாக எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான். அது ஒன்றும் பெரிய பிரமாதம் இல்லை. எல்லார் வீட்லேயும் இருக்கிறது சோஃபா எல்லாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த டிவி பற்றி சொல்லி ஆகணும். இந்த டிவி வந்து நான் கல்யாணம் ஆகிட்டு வரப்போ இங்கே இந்த டிவியில் இல்லை, கலைஞர் டிவி தான் வச்சுருந்தாங்க. ரொம்ப நாளாக கலைஞர் டிவி தான் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் நான் வந்து இவ்வளோ பெரிய டிவி வாங்கணும்னு முயற்சி எடுத்து இந்த டிவி வாங்கினேன். இந்த டிவி நல்லா இருக்குது அந்த டிவி. ஆனால் இந்த டிவி பார்க்குற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது. வீட்டில் அழகாக டிவி வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த டிவி தான் வாங்கினோம். நெக்ஸ்ட்டு இப்படியே வந்தோம்னா இப்படி வாக்கிங் பண்ணுறதுக்கு வாக்கிங் பண்ணுறது. ஓகே, அப்புறம் வந்து இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது வந்து அக்ஷரா வந்து நான் அக்ஷரா வயிற்றில் இருக்கும்போது எடுத்தது, 6 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எடுத்தது அந்த ஃபோட்டோ. இது வந்து என்னோட பாப்பா வந்து 6 மந்த்தாக இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ. இது அக்ஷரா பாப்பா. நெக்ஸ்ட் வந்து இது வந்து இதுவும் என்ன கிஃப்ட் வந்தது தான் இந்த ஃபோட்டோவும். அப்படியே இப்படி திரும்பினீங்கன்னா ஓகே, இப்போ வந்து நாங்கள் வந்து வாங்க ஃபஸ்ட்டு ரூம் காமிக்கிறேன். எங்கள் வீட்டிலேருந்து வந்த உடனே ஃபஸ்ட்டு ஆனால் நாங்கள் இந்த லாஸ்ட் ரூம் தான் சொல்லுவோம். இங்கே வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாத திங்ஸு, அப்புறம் எங்கள் மாமியாரோட பீரோ, கட்டல் அதெல்லாம் இருக்குது. கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது ஸ்டோர் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. இதை
கலைஞ்சி டிவின்னு சொன்ன பார்த்தீங்களா, கலைஞ்சி டிவி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டிவி தான் இருந்தது. இந்த டிவி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் இதெல்லாம் என்னோட பொண்ணு சைக்கிள், அவ்வளோதான். இது எங்கள் மாமியாரோட வீடு, இது அவங்களோட திங்ஸ் எல்லாமே இதில் வச்சுருக்கோம். ட்ரெஸ் எல்லாமே இதில் இருக்குது. அப்புறம் ஃபேனுங்க, அதுக்கப்புறம் சும்மா ஸ்டோர் மாதிரி எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இதுவும் இந்த ஷோகேஸும் நான் தான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி நானே வந்து இதை வந்து சொல்லி செஞ்சது. இந்த ஷோகேஸ் ஃபுல்லாக வந்து இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன். இந்த மாதிரி கிளாஸ் வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. இந்த ஷோகேஸ் நல்லா இருக்கா? ஓகே. இப்போ ஏன்னா வந்து உட்காரத்துக்கு ஷோஃபா எல்லா வீட்லேயும் இருக்கும். ஆக்சுவல் ஷோஃபா உட்காந்து நல்லா டீ குடிப்பாங்க. அவ்வளோதான், ஹால் முடிஞ்சு போச்சு. வாங்க இப்போ செகண்ட் ரூம் காட்டுறேன். இது செகண்ட் ரூம். அப்படின்னு வந்தால் செகண்ட் ரூம், இப்படி இருந்தால் செகண்ட் ரூம். ஓகே, செகண்ட் ரூம். ஏன்னா வந்தால் ஜஸ்ட் நல்லா தங்கறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா வீட்டிலேருந்து சொந்தக்காரங்க அப்புறம் யாராச்சும் வந்தாங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்காக அந்த இது வச்சுருக்கோம். அது இந்த ரூமில் ஏசி கிடையாது, அதனால கூலர். கூலர்னா நார்மல் ஃபேன் மாதிரி தான். அவ்வளோதான். இல்லை கொஞ்சம் ட்ரெஸ் வச்சுருக்கோம். பெருசாக இன்னும் சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து வாங்க அடுத்து வந்து என்னோட ரூமுக்கு போகலாம். இது வந்து என்னோட பெட்ரூம். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் ரூம்னு சொல்றது. இதுதான் என்னோட பெட்ரூம். அங்கே இருக்க பெட்ரூம் இதுதான். நல்லா இருக்கா? இது என்னோட பீரோ. அப்புறம் நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தீங்க ஏசி போடுங்க வீட்டில் ஏசி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஏசி ஆல்ரெடி போட்டாச்சு. எனக்கு கல்யாணம் பண்ணும்போது வாங்கிட்டாங்க எங்கள் ஹஸ்பண்டு. ஏசி இருக்குது ரூமில். இங்கே உள்ள வந்து டவர் வர மாட்டேங்குது. மேலெல்லாம் சாப்பாடு இருக்கு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்னோட ரூம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சிம்பிளாக தான் இருக்குது. போக போக வந்து இங்கே வந்து இங்கெல்லாம் வந்து இது கபோர்ட் மாதிரி போடணும். இப்போதைக்கு போடுறோம். இது ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு எல்லாம் இன்னொரு ஹோம் டூர் போகிறேன். எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணிட்டு போகிறேன். இப்போ சிம்பிளாக தான் இருக்குது வீடு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து இது வந்தீங்கன்னா பூஜை ரூம் இருக்குதுங்க. பூஜை ரூம் இருக்குதுங்க. நீங்கள் வந்து எல்லாமே திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கணும். பசங்களாம் வந்து எல்லாத்தையும் வந்து எல்லாம் எடுத்து போட்டுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். நீங்கள் இது மாதிரி பண்ணிவிட்டு அது மேலே செட் பண்ணலான்ட்டு வச்சுட்டு இருக்கோம். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். பூஜை பண்ணுது. அப்படியே இப்படி வந்தோம்னா எங்கள் வீட்டு கிச்சன் இருக்கு. கிச்சன் நார்மலாக தான் இருக்கு. எங்கள் வீட்டு கிச்சன் பாருங்க. அவ்வளோதான். கிச்சன் இருக்கு. கிச்சனை பார்த்துக்கிட்டீங்களா? இதுதான் எங்கள் கிச்சனு. சின்ன கிச்சன் தான், மீடியமான கிச்சன். மற்ற எல்லாத்தையும் நிறைய சாமான் எடுத்து வச்சா ரொம்ப அழுக்காயிடுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே மேலே எடுத்து போட்டுட்டு இருக்கிறோம். நிறைய சாமான் எடுத்து வச்சுக்கல, எங்கள் கீழே இருக்குது, அதுதான் எடுத்து வச்சுக்கிறோம். மற்றபடி வந்து
எல்லாமே எடுத்து மேலே போட்டுருக்கோம். நிறைய சாமான் தான் நிறைய அழுக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு சின்ன ஃப்ரிட்ஜு தான் வச்சுட்ருக்கோம் இப்போதைக்கு. சின்ன ஃப்ரிட்ஜு தான், அவ்வளோதான் இந்த கிச்சனு. அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பக்கம் இருக்கும். இதுதான் நான் வாக்கிங் பண்ணுற இடம். வாக்கிங் பண்ணுற இடம் இது வந்து வாக்கிங் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம். அதுக்கப்புறம் அவ்வளோதான். இந்த வீடு ஹோம் டூர் நல்லா இருந்துச்சா, எப்படி இருந்துச்சு? இதுதான் எங்கள் ஹோம் டூர். அதுக்கப்புறம் இந்த மல்லி செடி பற்றி சொல்லி ஆகணும். பாருங்கள் எவ்வளோ பெரிய மல்லி பாருங்கள். ஒரு சிங்கிள் பூவே வந்து எவ்வளோ பெருசு இருக்கு. எவ்வளோ பெரிய மொட்டு, இவ்வளோ பெருசு குப்பை மொட்டு. எங்கள் மாமியார் வந்து வச்சுட்டு போன செடி. இது வந்து நாங்கள் நல்லா பத்திரமா வந்து மெயின்டைன் பண்ணுறோம். எங்கள் மாமியார் வச்சுட்டு போனதுன்றதுனால பூ வந்து எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னொரு இது இருந்துச்சு, அது எடுத்துட்டோம். இது வந்து பத்திரமா மெயின்டைன் பண்ணுறோம் நாங்கள். பெரிய பெரிய மல்லி. அவ்வளோதாங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? எங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.